நீங்க எப்படி சமாளிச்சீங்க? இப்படி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி சமாளிச்சீங்க? இப்போ நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவரை அப்படியே டிபெண்ட் பண்ணி தான் நானும் இருந்தேன் ஆக்சுவலாக. அப்போது ஒரு டைம் அவங்க கூடவே நம்ம இருக்கிறதுனால ஒரு எல்லாருமே அப்படியே ஒட்டிக்கிட்டே எப்பவுமே இருக்க முடியாது சார். ஸோ நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம அவரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறதுனால அப்போ எனக்கும் ஒரு ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. இல்ல இப்ப ஆக்சுவலா இப்ப நீங்க ஒபீஸ் ஆனதுனால அவர் லவ்லயோ இல்ல டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாரா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது நம்பலாம் நினச்சிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. இல்லங்க ஏன்னா எல்லாருக்குமே அது உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஃபீல் ஆச்சான்னு கேக்குறேன் நான். இல்ல அப்படி ஃபீல் ஆகல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு லீனான ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்க. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? நான் குண்டா இருக்கிறதுனால தான் ஒரு கேஜ் கேட்டகரியில கண்டிப்பா அப்படி எடுத்துக்க முடியாது. அது எல்லாருமே அதுதான் இவங்க சொன்ன மாதிரி சீட்டர்ஸ் எப்பவுமே சீட்டர்ஸா தான் ஓகே. சோ இருப்பாங்க. நீங்க இப்ப பிரிஞ்சத வந்து உங்க உடலோட சம்பந்தப்படுத்தி நீங்க பார்க்கல. கண்டிப்பா கிடையாது. ஓகே. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க குண்டா இருக்கேங்கிறது ஒரு காரணமாகவே கருதல. சார் இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்கிறேன் சார். இப்போது நம்ம கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கிறது எப்பயுமே நார்மலாக போயிட்டுருப்பாங்க, என்ஜாயாக போயிட்டுருப்பாங்க. போக போக 2 பாப்பா பிறந்த அப்புறம் வெயிட் போட்டுடுறோம் நம்ம. அந்த என்ஜாய்மெண்ட்டு நம்மளுக்கு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு இருக்காது சார். ஏன்னா அவங்க ஒரே ஒரு விஷயம் நம்மள்கிட்ட விரும்புகிறது வந்து வெளியே போகிறது, ட்ரெஸ்ஸு நீட்டாக பண்ணுறது, அப்புறம் வந்து நம்மளோட பர்சனல் விஷயந்தான். அதில் வந்து அந்த டைமில் நம்மளை வந்து அதே டைமில் 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தில் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த இடத்துல வலி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்போவே சொல்லும் போது நம்மளுக்கு அதிலே புரிஞ்சிடுமே சார். ஓகே. அவங்க ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் சொல்கிறாங்க. மாதிரி ஒரு இன்டிமெசிலேயே ப்ராப்ளம் வருது அப்படிங்கப்போ அது வரைக்கும் ஒழுங்காக இருந்த ஒருத்தர் இன்டிமெசிலே ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவரால் மனதளவில் ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவர் சொல்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து உடல் சேஞ்சினால தான் வெளியே போனார் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஓப்பனாகவே நம்மள்கிட்ட சொல்லிடுறாங்கல்ல சார், இந்த மாதிரி வெயிட் போட்டதுனால என்னால் உங்கள்கிட்ட ஃப்ரீடமாக இருக்க முடியல. சார் நான் கேட்குறேன், எங்கேருந்து உங்களுக்கு வந்து இந்த தாட்டோ இன்பில்ட் பண்ணப்பட்டிருக்கு? எங்கேருந்து இந்த தாட் வந்து அவங்களுக்குள்ளே போகுது? நான் ஆரம்ப புள்ளி கேட்குறேன். லைக் வந்து எல்லாருமே வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து சொசைட்டிலேருந்து வருதுன்னு நீங்கள் இப்போ சொல்ல வரீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு 4 செவத்தில் நடக்கிறது வந்து ஒருத்தர் வந்து முன்னால் எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காருங்கிறத ஒருத்தரால் வந்து இன்ட்யூஷனில் புரிஞ்சுக்க முடியும் தானே? இவ்வளோ இன்ட்யூஷனில் புரிஞ்சுக்க முடியாமல் எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க? இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண முடியாது சார் இந்த விஷயத்த. ஒரு பெண்ணே வந்து ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்கும்போது அந்த பிள்ளை குண்டா இருக்கு, அந்த அம்மாவே வெயிட்டா இருப்பாங்க, ஆனா அந்த அம்மாவே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சோஷியல் ப்ரெஷர் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அது வரைக்கும் என் கூட க்ளோஸாக இருந்த ஒரு ஹஸ்பண்ட் விலகிறதுக்கு காரணமே வந்து என் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அனுமதிக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, நான் இவங்க சொல்றது தான் நான் சொல்வேன். இது வந்து கண்டிப்பா இது ஒரு சாக்கா எடுத்துக்கிறானுங்க ஆம்பளைங்க. ஆனா நியாயமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா திஸ் இஸ் நாட் ரைட் ரீசன்.